ரஜினிகாந்த் தமிழகத்தை ஆளவே கூடாதுன்னு உரக்க சொன்னவர் இயக்குனர் பாரதி ராஜா. கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் என் அரசியலுக்கு கூப்பிட்டாங்க, ஜெயலலிதா டோர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ அப்படின்னு என்னை அரசியலுக்கு அழைச்சாங்க, ஆனால் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னும் உரக்க மேடை நிகழ்ச்சியில் சொன்னவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தை ரஜினிகாந்த் ஆளவே கூடாது அப்படின்னு சொன்னார். அது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தமிழகமே இருந்த அந்த ஒரு பீக் டைம் அது. அப்போ ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளவே கூடாது அப்படின்னு உரக்க சொன்னார் பாரதி ராஜா. ஒரு செய்தியாளர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பாரதி ராஜா கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ரஜினிகாந்த் பிறந்தநாள் கூட்டங்களில் கலந்துக்கிறீங்க, அவரை புகழ்ந்து பேசுகிறீங்க, இதெல்லாம் என்னது? ஆனால் அவரை ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ரஜினி என்னுடைய நல்ல நண்பர், எளிமையான மனிதர், ஆனால் அவர் தமிழ்நாட்டை ஆள்றத நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு அவர் ஒரு விளக்க உரையும் கொடுத்திருந்தாரு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே முதல்வராக ஆட்சி செய்கிறாங்க, அதுதானே விதி. எனவே எங்களுடைய மண்ணின் மைந்தன் தான் எங்களுக்கு முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டை ஆள்வதை எப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாதோ அதே போலதான் ரஜினி ஆள்றல் நினைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப உரக்க பதில் சொன்னாரு பாரதி ராஜா. தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வந்துட்டு முன்பு இவங்க முதலமைச்சரா இல்லையா, இப்ப இவங்க முதலமைச்சரா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. தமிழன் தெரியாம தூங்கி தொலைச்சிட்டான், இப்போ கொஞ்சம் விழிச்சு பார்க்கறான் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் தமிழன்னு ரஜினி தொடர்ச்சியா சொன்னாலும் கூட அவர் வாழ வந்தவர் தமிழர் இல்லை அப்படின்னும் பதில் கொடுத்திருந்தாரு பாரதி ராஜா. இப்போ இது அந்த டைம்ல ரொம்பவே ஒரு பெரும் பேசு பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. அரசியல் பத்தின கேள்விகள் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடிய திரைத்துறையினர் மத்தியில அரசியல் பற்றி நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், எனக்கு தோன்றதை தான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதிப்பட தனக்கு தோன்றதை ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாயிட்டாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்த போது செய்தியாளர்களை சந்திச்சாங்க. செய்தியாளர்கள் கிட்ட அவர் உருக்கமாக பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நட்பு 50 வருடங்களுக்கும் மேலாக தொடருது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவர். என்னை பற்றி என்கிட்டயே சொல்லியிருக்காரு, எனக்கு உன்னை ஒரு சிறந்த மனிதராக ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னுடைய நடிப்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பாரதி ராஜா என்கிட்டயே சொல்லியிருக்காரு. அவர் மனதளவில் ஒரு குழந்தை அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு அழகான ஒரு நட்பு அவங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையானது பாரதி ராஜாவுக்கு இருந்தது. அதை அழகா பொறுப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் ரஜினிகாந்துக்கு இருந்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. அரசியல் பற்றின கேள்விகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போறவர்கள் மத்தியில் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வீரம் அப்படின்றது பாரதி ராஜாவுக்கு ஒரு தனி அடையாளமாகவே பார்க்கப்படுது. மேலும் அவரை அரசியலுக்கு ஏன் வராமல் இருந்தாரு, அவரை யாரும் அரசியலுக்கு கூப்பிடலையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதற்கு ஒரு மேடை நிகழ்ச்சியில பாரதி ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, கலைஞர் எம்ஜிஆர்லாம் என்ன அரசியலுக்கு கூப்பிட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஜெயலலிதா டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி என்னை அரசியலுக்கு அழைச்சாங்க, நான் செத்தாலும் திரைக்கலைஞனாக தான் சாக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அரசியல்வாதியாக நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நேரடியாகவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னும் பாரதி ராஜா சொல்லியிருந்தார். இப்படி அரசியலை பற்றி பேசக்கூடிய பாரதி ராஜா திரைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவம். அரசியலுக்கு வந்தால் தான் அரசியலை பற்றி பேசணும் அப்படின்றது கிடையாது. அரசியலுக்கு வராமையும் அரசியலை பற்றி பேசுவேன், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவேன் அப்படின்றது தான் பாரதி ராஜாவுடைய ஒரு தனி ஸ்டைலாகவும் பார்க்கப்படும். பாரதி ராஜா இயக்குன முதல் படமான 16 வயது நிலை படம் முதல் அவர் கடைசியாக நடித்த திரைப்படம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் அவர் பேசக்கூடிய அரசியல், அவர் சமூகத்துக்காக ஆற்றிய பணி, அவர் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும், என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு காமிச்சிருக்கக்கூடிய விதம் அப்படின்றது ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். பாரதி ராஜா அன்றைய காலகட்ட இயக்குனர் கிடையாது. என்றைக்கும் எந்த இயக்குனர்கள் எந்த காலத்தில் வந்தாலும் அவருடைய படைப்புகளை படிக்காம அவங்களால ஒரு திரைத்துறையில் முத்திரை பதிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பாரதி ராஜா இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபார் தி ஹைட், நாட் ஃபார் தி கவுண்ட் ஆஃப் தி மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்த இமயமலை அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமோ அதே மாதிரி தான் திரைத்துறையில், திரைப்படங்களில் பாரதி ராஜா இயக்குன திரைப்படங்கள் அப்படின்றது மிகுந்த முக்கியம். ஏன்னா அது சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், சமூகத்துக்கு காட்சிப்படுத்தின சில விஷயங்கள் அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவமாகவே பார்க்கப்படுது. வீரனுக்கு மரணமே இல்லை அப்படின்றது போல இயக்குனர் பாரதி ராஜா அவர் படங்கள் வாயிலாக நம் எல்லோர் மனதிலும் எப்போதும் வாழ்வார் அப்படின்றதே ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கு.